ஹே காய்ஸ், நருட்டோ சீரீஸில் பவரை சின்ஜுட்சு, நின்ஜுட்சு, கென்ஜுட்சு, டைஜுட்சு, டோஜுட்சு அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் முக்கியமான ஒன்று தான் டைஜுட்சு. அப்படிப்பட்ட டைஜுட்சுவை காட் லெவலில் யூஸ் பண்ணுற அந்த 5% தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 4th பிளேஸில் இருக்கிறது மடரா உச்சிஹா. மடரா உச்சிஹாவுடைய ரெனேகன் எதிரியோட டைஜுட்சுவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, ஓவர் ஹெல்மிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நம்மளுடைய ஷெரிங்கன் அப்படியே அந்த அட்டாக்ஸை காப்பி பண்ணுறதுக்காக அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்கள திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th பிளேஸில் இருக்கிறது நருட்டோ உசுமாக்கி. நருட்டோ உசுமாக்கி ஒரு ஃபுல் ஆஃப் பீஸ்ட் தான். மோமோஷிகி அப்படிங்கிற பிளானட்டரி டைப் பீயிங் கிட்ட பேரியன் மூன், குராமா மூட், சேஜ் மோட் எதுவுமே இல்லாம ஃபிஸ்ட் அண்ட் ஃபிஸ்ட் பண்ணுவாரு. நம்பர் 3rd பொசிஷன்ல இருக்கிறது மைக் டை. இன்னைக்கு பவர்ஸே இல்லாம நிறைய பேர் டைஜுட்சு மட்டும் யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு காரணமா இருந்தவர் அப்ப விதை போட்ட மைக் டை தான். நம்பர் 2nd பொசிஷன்ல இருக்கிறது ராக்லி. ராக்லி ரியல் லைஃப் கேரக்டரான ப்ரூஸ்லியோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஊருக்குள்ள பேசப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ரெண்டு பேர்த்தோட விடாமுயற்சி சேம் தான். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது மைட் கை. டென்டேல் ஜிஞ்சுரிக்கான மடராவை யாராலையும் தொட முடியாத சுச்சுவேஷன்ல மடரா கிட்டே போய் டைஜுட்சு பேட்டில் பண்ண ரெட் பீச் தான் மைக் கை.